வணக்கம். மருதமலர் உறவுகளின் செய்திகள் பிரிவுக்காக தவசங்கர பாண்டியன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ரோசனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கருப்புசாமி என்பவர் கடந்த 23/7/2017 அன்று இறந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மனைவி நாகஜோதி மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் போராட்ட களத்தில் உள்ள கேரளா பல்லர் சமுதாய மாநில தலைவர் திரு காளீஸ்வரன் அவர்களிடம் நம்மளுடைய விளக்கங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த கொலையில் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குதா ஐயா? எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, காவல்துறை பேர் சந்தேகமா இருக்கு. இந்த இறப்பு வந்து கொலைன்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, அடிச்சுதான் கொண்டிருக்கு. சரிங்க ஐயா. இது எப்ப நடந்தது? எந்த வகையில் ஏதாவது வழக்கு பதிவுகள் செய்திருக்கீங்களா? இதை பத்தி எந்தெந்த அமைப்புகள் போராட்ட காலத்துல இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எல்லா அமைப்புகளும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமைப்பும் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைப்பு வந்துகிட்டு இருக்கு. நாங்க எங்க 29ஆம் தேதி வந்தோம். எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது புதிய தலைமுறைக்குள்ள செய்தி கேட்டு அங்கிட்ட வந்தது. சரிங்க சரிங்க. வரும்போது விசாரிக்கும் போது காவல்துறை பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்ன உடனே நாங்க என்ன எஸ்பியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேன். அப்போ எஸ்பி கூப்பிட்டு எஸ்பி சொன்னது சொல்லுங்க, கோர்ட்ல கேஸ் கிடக்கு, கேஸ் கோர்ட்ல கிடக்கு, 31ஆம் தேதி விசாரணைக்கு வருது. காவல்துறை ஏதாவது தவறான காரியங்கள் வந்துச்சா நாங்க ஆட்சி எடுப்போம் சொல்லி எஸ்பி சொல்லுங்க. இது குறித்து வழக்கு பதிவுகள் ஏதாவது செய்திருக்காங்களா? அந்த வழக்கு பதிவு நாகஜோதி போய்கிட்டு இருக்கு. மதுரையில ஹைகோர்ட்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. சரிங்கய்யா. 31ஆம் தேதி விசாரணைக்கு வருவனாக்கும் சொன்னது. இப்ப நேத்து 6 மணி வரைக்கும் இங்க இருந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாம் போய் அங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது 6 மணி ஆயிருச்சு. நாளைக்கு 1ஆம் தேதி வழக்கு 2வது விசாரணைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க. 2ஆம் தேதி அந்த வழக்கு இன்னைக்கு வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 2:02 போது நீதிபதிக்குள்ள யாரும் சொந்தத்துல யாரும் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேஸ மாத்தி வச்சு போயிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாம் இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த 13 நாளாச்சு. இதுவரை வந்துட்டு அரசாங்க பாகத்துல இருந்து ஒரு தீர்மானம் கிடைக்கல. எந்த விதமான அவருடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இந்த மாதிரி எதுவுமே அறிவிக்கல அரசாங்க வேலை இந்த மாதிரி. அப்போ கலெக்டர் வரல, ஆர்டிஓ வந்திருந்தாரு. ஆர்டிஓவும் தாசில்தார் வந்துட்டு நாங்க இங்க உள்ள கோரிக்கைலாம் சொல்லும் போது நாங்க எல்லாம் செய்யறோம் போனவங்க அது திரும்பி ஒண்ணு பாக்கல. அப்ப அந்த வகையில நாளைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கலாம் ஐயா? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து அட்வொகேட் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு எப்படி நம்மளுக்கு சாதகமா அமையுமா? ஏதாவது நியாயத்தை பெற்று தருமா? நியாயம் பெற்றோம்னா நாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த ஊர் மக்களுக்கு, அதாவது நாகஜோதிக்கு, குழந்தைகளுக்கு நீதி கிடைக்கணும். என்ன கோரிக்கைகள், எந்த மாதிரி கோரிக்கைகள் எதிர்பார்க்கறீங்க? நீதினா எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதாவது காவல்துறை தவறான முறையில அடிச்சு கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். காவல்துறை மேல எடுத்துக்கணும். ஏதாவது அரசாங்க வேலை இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? அரசாங்க நாகஜோதி வந்துட்டு 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு வேண்டிய ஒரு சத்தம் உள்ள ஒரு வேலை கோரிக்கை வச்சிருக்கோம். சரிங்கய்யா. சரிங்க. இந்த கோரிக்கை நல்ல சாதாரணப்பட்ட பாவப்பட்ட குடும்பம். நாங்க நீதி கிடைக்கும் திட்டிக்கும் நாங்க அனைத்து சமுதாயம் சேர்ந்து அமைப்புகள் சேர்ந்து போராடுவோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நாளை இது தொடர்ந்து உங்களை தொடர்பு கொள்றோம் ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. இந்த பகுதி மக்கள் பல்வேறு அமைப்புகள் எதிர்பார்ப்பு என்னவென்றால், கருப்பசாமி அவர்களின் மனைவிக்கு அரசாங்க வேலையும், இந்த தவறு செய்த காவல்துறையினருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் எதிர்பார்ப்பாக உள்ளது. வணக்கம். மருதமலர் செய்தி பிரிவுக்காக தவசங்கர மகள்.